தபோவாணி. இது சமுதாயத்தின் கலங்கரை விளக்கு. இணைய வானொலியில் உங்களுடன் இணைவது அனுசுயா. தபோவாணி 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 தன்னிகரில்லாம் தபோவாணி தபோவாணி தபோவாணி. இணைந்தோம் இங்கே இன்பமுடன் இணையில்லாத தபோவனம். இந்தியாவின் முதல் முதியோரின் முயற்சி. வயதில் முதிர்ந்தவர் இளமை மனங்களின் இணைய வானொலி. ஃபர்ஸ்ட் இன்டர்நெட் ரேடியோ பை சீனியர் சிட்டிசன்ஸ். தபோவாணி 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 தன்னிகரில்லா தபோவாணி 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 தபோவாணி. The first internet radio by senior citizens. தபோவாணி. முதலில் இன்று கோவை செங்கனூர் கிராமத்துல வசிக்கிற விவசாயி சுந்தருடன் விஞ்ஞானி வரதராஜன் உரையாட உள்ளார். எந்த ஊர்ல? சென்னனூர்ல சார். நீங்க சென்னனூர் தானே? ஆமா ஆமா. சென்னனூர்ல எந்த பக்கம்? மத்திப்பாளையம் பக்கமா இல்லாட்டாக்கா அங்க தென்கரை பக்கமா? மத்திப்பாளையம் போற வழிங்க மத்திப்பாளையம். அப்ப சென்னனூர் பத்தி மத்திப்பாளையம் பத்தி உனக்கு நல்லா தெரியும். ஆமா ஆமா. எல்லாமே விவசாய நிலம். ஆமா ஆமா. தபோவனத்துல விவசாயம் தோட்ட பண்ணை தான் பண்ணிட்டு இருக்க. ஆமா ஆமாங்க. விவசாயத்தை பத்தி நீ என்ன நினைக்கிற? என்ன சார், ஏதோ மழை பெஞ்சா நல்ல முறையா மழை பெஞ்ச நல்லவரே இருக்கும். ஆமா ஆமா. அது சம்பந்தமா ஒரு பாட்டு பாட முடியுமா? விவசாயத்தை பொறுப்பாக கவனித்து தீரோமடா, நன்மையா உழைக்கிறவனுக்கு நன்மைகளும் நாடு வந்து கூடுதடா. மணப்பார மாடு கட்டி மணப்பார மாடு கட்டி மாயவரையற போட்டி வயக்காடு உழுது போடு சின்ன கண்ணு, பசுந்தளைய போட்டு பாடுபடு சில கண்ணு. மணப்பார மாடு கட்டி மாயவரையற போட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு, பசுந்தளைய போட்டு பாடுபடு சில கண்ணு. ஆத்தோரு சிக்கிடி சம்பா ஆத்தோரு சிக்கிடி சம்பா பார்த்து வாங்கி வித விதச்சு, ஆத்தோரு சிக்கிடி சம்பா பார்த்து வாங்கி வித விதச்சு, நாத்த பறிச்சு நட்டு போடு செல்ல கண்ணு, இதைய நிலத்தை பறிச்சு நட்டு போடு செல்ல கண்ணு. கருது நல்ல விளைய வச்ச மதுரை ஜில்லால வச்ச அறுத்து போடு களத்து மெட்டில செல்ல கண்ணு, அதை அடிச்சு தூத்தி அளந்து பாரு சின்ன கண்ணு. பொதிய ஏத்தி வண்டியில பொள்ளாச்சு சந்தையில பொதிய ஏத்தி வண்டியில பொள்ளாச்சு சந்தையில விருது நகரியா வரிக்கு சில கண்ணு, அதைய வித்து போட்டு பணத்தை என்ன சில கண்ணு. சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு செய்த பக்குவமா அம்மா கையில கொடுத்து போடு செல்ல கண்ணு, அதை 600 ஆக்குவாங்க செல்ல கண்ணு, அதை 600 ஆக்குவாங்க செல்ல கண்ணு. என்றது முருகாராவணம்
மோகன சுந்தரி மணவாளா முருகா என்றது முருகா ராவணோ மோகன சுந்தரி மணவாளா முருகாதா மனு முருகாதா முருகா முருகாதா மனு முருகாதா முறையே கேளா ஆ முறைய கேளா சிவசதி பாலா முறைய கேளா சிவசதி பாலா அரகர சண்முக நீ வருவா அரகர சண்முக நீ வருவா முருகா என்றது முருகா ராவணோ மோகன சுந்தரி மணவாளா முருகாதா மனு முருகாதா அரசே ராமா ராமா அரசே ராமா ஆனந்த ரூபா நரசே ராமா ஆனந்த ரூபா அரகர சண்முக நீ வருவா அரகர சண்முக நீ வருவா முருகா என்றது முருகா ராவணோ மோகன சுந்தரி மணவாளா முருகாதா மனு முருகாதா முருகா. இதைத் தொடர்ந்து தபோவன குடியிருப்பில் வேலை செய்யும் செங்கனூர் கிராமத்தை சேர்ந்த மகளிருடன் விஞ்ஞானி வரதராஜன் உரையாடுகிறார். சித்ரா நல்லா இருக்கியா? நல்லா இருக்குங்க சார். என்ன நல்ல நான் முன்னால நான் வரதராஜன் பேசுறேன். சரிங்க சார். தபோவாணி கொண்டதுக்காக பேசிட்டு இருந்தா ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குங்க சார். அதே தபோவாணி அதுக்கு பேர் வந்து இப்ப இணையதள தபோவாணி. எங்க திரும்ப சொல்லு. இணையதள தபோவாணி. தபோவாணின்னு பேரு. உன்னோட ஊர் எங்க இருந்து வர நீ? சென்னனூருங்க. உனக்கு எத்தனை குழந்தைங்க இருக்கு? 2 பேருங்க. உங்க ஹஸ்பண்ட் என்ன வேலை பாக்குறாரு? காட்டு வேலை தான். காட்டு வேலை தான் பாக்குறாரு. உலகம் பூரா கோவிட் தொந்தரவு பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு தெரியும். அதை பத்தி நீ என்ன நினைக்கிற? என்ன நினைக்கிறது? தமிழ்நாடு பத்தி என்ன நடக்குது? தமிழ்நாடுல கோவிட் நடக்குது கேள்விப்பட்டிருக்கியா? கேட்டிருக்கேன். கோயம்புத்தூர்ல எத்தனை பேருக்கு இன்னைக்கு? 6000 பேர் இருக்கு. 6000 பேருக்கு மிக்ஸ் ஆயிருக்கு. நீங்க எல்லாம் வேக்சினேஷன் போட்டீங்களா? போடலைங்க. வேக்சினேஷன் ஏன் போடல? 45 வயசுக்கு மேல தானே ஆகலைங்க. 38 தான் ஆகுது. 38 தான் ஆகுதா? சரி, அப்ப 45 வயசுக்குள்ள ஆட்கள் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? நம்மகிட்ட 2-3 பேர் இருக்காங்க. பாட்டு பாடுவீங்களா? ஐயோ ஐயோ பாட்டு பாட மாட்டீங்க. ஏதாவது பேசுவீங்களா? உங்க ஊரை பத்தி சொல்லுங்களேன். சென்னை ஊரை பத்தி எல்லாம் சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணு இல்லைங்க சார். உங்க பஞ்சாயத்துல பத்தி சொல்லுங்க. ஐயோ நான் ஊரை பத்தி எல்லாம் சொல்லுங்க. கௌசல்யாங்க சார். கௌசல்யா, உங்க வீட்டுக்காரர் என்ன பண்றாரு? இது ஆடு காய்கறி விக்கிறாரு. காய்கறி வித்துட்டு இருக்காரு. உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க இருக்கு? 2 பசங்க. என்ன படிச்சுட்டு இருக்காங்க? பெரிய பையன் கல்யாணம் ஆயிடுச்சு. பெரிய பையனுக்கு கல்யாணம் ஆயிடுது. வெரி குட். பேரம்பேத்தி எடுக்க போறீங்க? ஆமா. சின்ன பையன் 12வது முடிச்சிட்டேன். கோவிட்னால உங்க ஊர் கரடிமடையில என்ன பிரச்சனைகள்லாம் இருக்கு? அதெல்லாம் ஒண்ணு அதெல்லாம் உங்களுக்கு கரடிமடையில ஒரு பெரிய பப்ளிக் ஹெல்த் சென்டர்னு ஒண்ணு இருக்காம? என்னங்க சார்? ஆனங்களா சார்? ஆனங்களா? ரைட்டு, ஓகே. சரி, உங்க ஊர் பஞ்சாயத்துக்கு நாங்க வந்து கேள்வி கேட்டாக்கா எங்களுக்கு ஒத்துழைப்பாங்களா? தபோவனத்துல இந்த மாதிரி தபோவாணிக்காக வந்து அப்பப்போ வருவோம். 4 பேரை கூட்டணும்னாக்க ஒன்ன வந்து உபயோகிச்சுக்கலாமா? அதுக்கு உங்க ஊர் பஞ்சாயத்து ஆபீஸ் எங்க இருக்கு? அங்க வருவோம் நாங்க. மத்திப்பாளையத்துல தான் கரடிமடை சென்னனூர் 2 கிலோமீட்டர். சரி, ஓகே. ஹரி வாப்பா இங்க. நீ ஒடிசால இருந்து வந்தீங்க வேலை பாக்குற. ஹிந்தி பாட்டு பாடு. ஒடிசா பாட்டு பாடு. என்ன பாட்டு பாடு? சாமி பாட்டு பாடு. हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा
Krishna Krishna Hare 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 Rama Hare Rama 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 Hare Hare. உன்னோட ஊர் வந்து புவனேஸ்வர் பக்கத்துல இருக்கா, தள்ளி இருக்கா? இல்ல பரம்பூர் பக்கத்துல தள்ளி இருக்கு. உங்க ஊர் ஒரிசால சாமி கும்பிடுறதுல எந்த சாமி பெரிய சாமி? பெரியசாமி ஜெகநாத பூரி. பூரி ஜெகநாத். இதுல இங்க தபோவனத்துல எத்தனை நாளா வேலை பாக்குற? தபாவனத்துல 12 வருஷமா வேலை பார்த்துட்டு 12 வருஷமா வேலை பார்த்துட்டு. தபோவனத்தை பத்தி நீ என்ன நினைக்கிற? தபாவனத்தை பத்தி நல்லா தான் தபோவாணிங்கிற ரேடியோ வந்து உங்களுக்கு சந்தோஷமா? சந்தோஷம். இது வரதுக்கு 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னால நான் பேசுறேன், இந்த வரதராஜ் என்ன செஞ்சாரு அப்படின்னு நாங்க கேட்கலீங்க. நீங்க கேட்கல இல்லையா? டெல்லிக்கெல்லாம் நாங்க போயிட்டு வந்தோம் தெரியும். டெல்லிக்கு அவர் போனாரு, நான் சென்னையில போய் பரீட்சையில ஜெயிச்சுட்டு வந்தாங்க இல்லையா? சரி, அப்புறம் வந்து உனக்கு என்ன தெரியும்? நல்லா பாட முடியுமா, ஏதாவது பேச முடியுமா, கதை சொல்லுவியா? தெரியாது இல்லைங்க. ரைட். ஆனா நிறைய பேருக்கு வந்து உதவி தெரியும், நிறைய உதவி இருக்கீங்க. அம்மா கோகிலா வாமா, ஆமா பூமுடிவா கையில உனக்கு தெரியாது. நீ பக்கத்துல சென்னை, நீ இதுதானே உனக்கு சென்னனூர் ஆள் தானே? நீ தபாவனத்தை பத்தி என்ன சொன்னாலும் சரி, இது பத்தி என்ன வேணாலும் தெரியும் எங்களுக்கு. உங்க ஊரை பத்தி சொல்லுங்க. உங்க ஊர்ல எத்தனை பேர் இருக்காங்க மக்கள் தொகை? அதெல்லாம் நிறைய இருக்கிறாங்க. என்ன சாமி கும்பிடுறீங்க? பெருமாள் தான் கும்பிடுறீங்க. தபோவனத்துல வேற என்ன கோவில் இருக்கு? தபாவனத்துல கோவில் ஒரு கோவில் தான் இருக்கு. சென்னனூர்ல எத்தனை கோவில் இருக்கு? 5-6 கோவில் பேர்லாம் சொல்லுங்க. ஐயப்பசாமி கோயில், ஐயப்பசாமி கோவில், நாகாலம்மா, விநாயகர், பெருமாளுக்கு பேர் என்னது? காரியவரதராஜ பெருமாள். அதுக்கடுத்துல அங்க பக்கத்துல ஆண்டாள் இருக்காங்க. ஆண்டாள் கோவில்ல மார்கழி மாசம் நல்ல பூஜை எல்லாம் நடக்கும், கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே. உங்க ஊர்ல வேற என்ன இதெல்லாம் இருக்கா? விவசாயம் பண்றதெல்லாம் நல்லா இருக்கா? இருக்க நிறைய விவசாயிகள் இருக்காங்க. சரி, அப்படின்னா உங்க ஊருக்கு பக்கத்துல இருக்கிற அடுத்த ஊர்ல நல்ல ஊர்னு ரொம்ப மத்தியபாளையத்துல வந்து இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிறுவனம் சொல்ல முடியுமா? கவுண்டரம்மா தாங்க முக்கியமான நிறுவனம். கவுண்டரம்மா முக்கியமான. அவங்க என்ன செய்யறாங்க? அவங்க வீட்டுலதான் இருக்காங்க. வீட்டுல இருக்காங்க. ஆனா இல்ல வீட்டுல இருக்காங்க. அவங்க முதல்ல கட்சியில இருந்தாங்க, இப்ப கட்சி விட்டு அவங்க விவசாயம் தான் பண்றாங்களா? அவங்க அப்படி சொல்லுங்க. அவங்க கட்சியில இருக்கிறவங்க என்ன கட்சியில இருக்காங்க? அவங்க ரெட்டையில இருக்காங்க. அவங்க பண்றது வந்து விவசாயம் பண்றாங்க. அப்புறம் வந்து மத்தியபாளையம் வந்து முதியோர் இல்லன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க? அது ஆரம்பிச்ச ஒரு பேர் என்ன? அது தெரியாது. சரி, ஆரம்பிச்ச சண்முகநாதன் சொல்லிட்டு மேனேஜிங் டைரக்டர் கங்கா ஆஸ்பத்திரி, அவர் தான் ஆரம்பிச்சிருக்காரு. அப்புறம் சோலார் எனர்ஜி பத்தி சார் பண்ணிருக்கேன் தெரியுமா? குக்கர்ல வந்து பால் காப்பி நீங்கெல்லாம் கத்துக்க தயாரா? நீங்கெல்லாம் கத்துக்க தயாரா? சென்னனூர்ல பண்ணலாமா? பண்ணலாங்களே. புதுசா இங்க வந்து கோவிட்ங்கிறது வந்த உடனே சென்னனூர்காரங்க எல்லாம் எவ்வளவு பாதுகாப்பா இருக்காங்க. எல்லாரும் ஊசி போட்டுருக்காங்களா? எத்தனை பேர் ஊசி போட்டு இருக்காங்க? நம்ம தபோவனத்துல இருக்க நீங்க ஊசி போட்டிருக்கீங்களா? ஊசி போட ஏற்பாடு பண்ணா உடனே போட்டுப்பீங்களா? ஏன் பயப்படுறீங்க? ஊசி போட்டதானே நல்லது. இப்பதான் உங்க ஊருக்காரங்க சித்ரா இப்ப சொன்னதை கேட்டீங்க. அவங்க வந்து என்னன்னா கோவிட்னால கோயம்புத்தூர்ல 6000 பேர் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கா அப்படி சொல்லுங்க. அப்ப இந்த மாதிரி பாதிக்கப்படும் நம்ம பாதுகாத்துக்கிறது நல்லது தானே. ஊசி போடுங்க. ஊசி போட்டுக்கிறேன் இல்லன்னு சொல்லி எங்களுக்கு 4 நாளைக்கு லீவு கொடுத்து எங்களுக்கு அதை பத்தி கவலையே இல்லை. ஓரத்தில் நிற்காதீங்க. அப்படி இன்னும் கொஞ்சம் அப்படி போயிக்கலாம். ரொம்ப துணிச்சலான ஆளு, அதனாலதான் பயப்பட மாட்டீங்க. சொல்லுங்க. ஏனுங்க சார் அப்படின்னா இது வந்து தபோவாணின்னு ஒண்ணு ஆரம்பிச்சீங்க. பாப்பர்லாம் அனுப்பிச்சது சாரு. சார் இன்னைக்கு கொண்டு வந்துட்டாரு. அதை இணையதள தபோவாணின்னு பேரு. வெப் மூலமா, தட் இஸ் இன்டர்நெட் மூலமா நேர காத்து வழியா உலகம் பூரா போகும். அதனால நம்ம சுத்து வட்டாரத்துல இருக்கிற எல்லாரும் கூப்பிட்டு நீங்க தான் பக்கத்துல சுத்து வட்டாரத்துல சென்னனூர். உன் பேர் என்ன? கிருஷ்ணவேணிங்க. உனக்கு பாட தெரியுமா? தெரியாதுங்க. உனக்கு எத்தனை பேரம்பேத்தி? 2 இருக்காங்க. நீ ஊசி போட்டுட்டியா? இல்லைங்க. ஏன் ஊசி போடல? பேரம்பேத்தி நான் 60 வயசு தாண்டி இருப்பிய? 60 இல்லைங்க, 48 தான். 48 தான் ஆச்சு. இப்ப ஊசி 45க்கு மேல இருக்க ஊசி போடணும் தெரியும்ல? தெரியுங்க. போட்டு வந்து வேலை செய்ய முடியுங்களா? போட்டு வந்து வேலையெல்லாம் செய்ய முடியும். நீங்க கொஞ்ச நேரத்துக்கு என்ன பண்ணிக்கணும்னா ரெஸ்ட் எடுத்துனா ஒரு காப்பிக்கு மேல 2 காப்பி கொடுக்க சொல்றேன். காப்பி
காப்பி குடிச்சு சொல்லுவீங்க, சோறு போட சொல்லுவீங்க. அப்புறம் எல்லாரும் ரொம்ப பிரச்சனைனா நாங்களும் பார்க்க முடியும், நீங்களும் பார்க்க முடியும். நாங்க வீட்டுல சமைக்கணும். சரிங்க. அதனால சரிங்கன்னு சொல்லிருக்கீங்க. ஊசி போடுறீங்க. சரியா போயிட்டு வேலை பாக்குற 7 வருஷமா பாக்குறேன். 7 வருஷமா வேலை பாக்குற. நீ எந்த ஊர்ல இருந்து வர? கரடிமடை வந்து ரொம்ப சந்தோஷமான ஊரா? சந்தோஷமான ஊர் தாங்க. சந்தோஷமான ஊர் தான். உங்க வீட்டுக்காரர் என்ன செய்யறாரு? தோட்ட வேலைக்கு போறாரு. என்னது? தோட்ட வேலைக்கு போறாரு. ஸோ தோட்ட வேலை பத்தி செய்யச்சுன்னா உனக்கு ஏதாவது செய்ய தெரியுமா? தெரியாது. ஒன்லி வீடு மாத்திரம் தான் பெரிய மொழி தெரியும். சரி, நீங்க தபோவனத்துல ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்கியா? பாட்டு பாட தெரியுமா? பாடெல்லாம் பாட தெரியாது. சாமி பாட்டு கூட பாட மாட்டியா? சரி, நீ என்ன சொல்லுவ? சரணம் ஐயப்பா சொல்லுவியா இல்லாட்ட பெருமாளே சரணம் சொல்லுவியா? ஏதோ ஒன்று சொல்லுவ. ரைட். வேக்சினேஷன் இன்ஜெக்ஷன் போட்டியா கோவிட்டுக்கு? இன்னும் போடவே இல்லைங்க சார். வயசாயிட்டு தான் ஆகலையா அதுக்கு? இன்னும் 45 வயசு ஆகல சார். 45 வயசு ஆகல. ஆனா மத்தவங்க 45 வயசானவங்கலாம் வேக்சினேஷன் போடணும்னு நீ எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கியா? உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க? எங்க வீட்டுல மாமனார் எல்லாமே இருக்காங்க. அவங்க எல்லாம் போட்டாங்களா? இன்னும் போடலைங்க சார். இன்னும் போடல. ஏன் போட மாட்டேங்கிறாங்க? இன்னும் அந்த அளவுக்கு அவங்க சொன்னா அந்த சொன்ன கேட்கலாம். அந்த அளவுக்கு பயம் இது வரல. என்னன்னாங்க, என்ன சார் அவேர்னஸ், அவேர்னஸ் இல்லை. அந்த மாதிரி அவேர்னஸ் ப்ரோக்ராம் நம்ம சென்னனூர்லேயே அங்கே ஒன்று வச்சு அவங்களுக்கெல்லாம் ஒரு இது நடத்தி விடுவோம். கேம்ப் கவுண்டன்னு அந்த பஞ்சாயத்து தலைவர் மூலம் நடத்தி வந்தேன்னாக்கா அதே நேரத்தில் இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு ஆளை கூட்டிகிட்டு வருவோம். அப்போ தயாராக இருப்பாங்களா? இருப்பாங்க. சரி, உனக்கு பாட தெரியாதுன்னு நீயே சொல்லிட்ட. நீ உன்னுடைய நீ இருக்கிறது மத்திய பாலத்தை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா? முக்கியமான இடங்கள் மத்திய பாலத்துல சொல்லலாம் சார். அவங்க அழகா பெருமா போயிட்டு இருக்கு மலை அடிவாரத்துல. சரி, நல்லா இருக்கும் சார். நல்லா இருக்கும். மத்திய கவுண்டர் அந்த கவுண்டருங்க கட்டின கோயில் நல்லா இருக்கும். அப்புறம் சிவன் கோயில் இருக்கு. சிவன் கோயில் இருக்கு சார். அப்புறம் கொஞ்சம் பத்திரகாளி போயிட்டு இருக்கு. பத்திரகாளி அம்மன் கோவில் அங்க புரட்டாசி மாசம் தான் நல்ல விசேஷமா இருக்கும். நவராத்திரி நல்லா கொண்டாடுவோம். ஆமா சார். சித்திரை 1க்கு சாமி நல்லா சுத்தி வரும். சரி, இந்த கோவிட் நேரத்துல எல்லாம் வந்து எல்லாரும் கூட்டமா கோவில் இருக்காங்களா இல்லையா? அப்படி எல்லாம் இல்ல. ரொம்ப சந்தோஷமா. நன்றி. நிகழ்ச்சியின் முடிவாக மழலை மொழியில் ஸ்லோகம் சொல்ல வருகிறார் சிறுவன் விஷ்ணு. பழைசை பாட சீரக்கிழப்பு சின்னவன் பதச்செலப்பு பழைசை பாட ஞானம் பூந்துகிலாடையும் அன்னமருகில் வளர்ந்தளுக்கு எரிப்ப வேல வைரம் பெரும்பார் கோடும் வேளமுகம் விலங்கு சிந்தூரும் அஞ்சு கரும் அங்குச பாசம் நெஞ்சில் குடிக்கொண்ட நீலமேனி ஆண்டுவாய் லிரப்பையும் 3 கண்ணும் உம்மச்சூடும் 2 செவியும் இலங்கு பொன்மோடு இலங்கு மார்பம் கண்ட ஞான அற்புதன் என்று கற்பத கல்லில் மூஷிகன இப்பொழுது என்னை கொலவேந்தி எனக்கு எனந்தௌளி பிறவி மறுத்து இந்த முதல் வாய்ப்பந்தவே வந்து நினைவாகி குவளையம் பண்ணி சிறுவரை வைத்து இணைய வானொலியின் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்டு மகிழ www.i-radiolive.com உடன் இணையுங்கள். உங்களிடமிருந்து விடை பெறுவது அனுசூயா. வாழ்ந்தோம், வாழ்கிறோம், வழிகாட்டுவோம். தபோவாணீம் 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 தன்னிகரில்லாம் தபோவாணி 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 இணைந்தோம் இங்கே இன்பமுடன் இணையில்லாத தபோவனம் இந்தியாவின் முதல் முதியோரின் முயற்சி வயதில் முதிர்ந்தவர் இளமை மனங்களின் இணையவானொலி ஃபர்ஸ்ட் இன்டர்நெட் ரேடியோ பை சீனியர் சிட்டிசன்ஸ் தபோவாணி 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 தன்னிகரில்லா
தபோவாணி 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 தபோவாணி. The first internet radio by senior citizens, Tapovani.